Hi guys, I'm Niveta. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா to prove composition of function வந்து associative அப்படின்றதா பார்க்க போகிறோம் சரியா. ஸோ பேசிக்காக எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போகுது. அதே மாதிரி ஜிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒய்லேருந்து இசட்டுக்கு போகுது. ஹெச்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து இசட்லேருந்து டபிள்யூக்கு போகுது சரியா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காம்போசிஷன் அசோசியேட்டிவ் அப்படின்னா நம்ம வந்து 3 விஷயத்தை எடுத்துப்போம் இல்லையா. இந்த இடத்துல 3 ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறாங்க, ஹெச் ஜி எஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஹெச் காம்போசிட் ஜி காம்போசிட் எஃபோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஹெச் காம்போசிட் ஜி காம்போசிட் எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும் சரியா. ஸோ இது எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜி காம்போசிட் எஃப் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஹெச் காம்போசிட் ஜி ப்ராக்கெட்குள்ளே இருக்குல்ல, அதை முதல்ல நான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ ஜி காம்போசிட் எஃப்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ப்ரூஃப் பண்ணுறதுக்கு கடைசியிலேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எஃப் தானே கடைசியில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எஃப்ஐ நீங்கள் எழுதிடணும். x2y போதா, ஸோ x2y போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஜி எடுக்கணும். ஜியோட வேல்யூ ஒய்லேருந்து இசட்டுக்கு போகுது. ஸோ ஒய்லேருந்து இசட்டுன்னு போட்டு ஒய் கேன்சல் பண்ணிங்கன்னா x2 இசட்டுன்னு வரும். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது என்னது? ஹெச் காம்போசிட் ஜிங்கிறது. ஹெச் காம்போசிட் ஜின்னு சொல்லும்போது முதல்ல ஜி எடுத்துக்கணும். ஜி அப்படிங்கிறது என்னது? ஒய் டு இசட் அப்படின்றது போகுது. அதுக்கப்புறம் ஜி எடுக்கும்போது என்ன ஆகுது? இசட்லேருந்து டபிள்யூக்கு போகுதுன்னு வரும். இசட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒய்லேருந்து டபிள்யூக்கு போகுது அப்படின்ற மாதிரி வரும் சரியா. நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாக எடுத்துக்கலாமா? ஹெச் காம்போசிட் ஜி காம்போசிட் எஃபோட வேல்யூ எடுக்க போகிறேன். அப்போ முதல்ல வந்து நம்ம செகண்டில் இருக்கிறத எடுக்கணும். ஜி காம்போசிட் எஃபோட வேல்யூ என்னது? உங்களுக்கு வந்து ஜி காம்போசிட் எஃப்ங்கிறத நீங்கள் ப்ராக்கெட்டில் கண்டுபிடிச்சி வச்சுட்டிங்க. அதோட வேல்யூ வந்து எக்ஸ்லேருந்து இசட்டுக்கு போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஹெச்சுக்கு போகணும். ஹெச் வந்து எதுலேருந்து வருது? இசட்லேருந்து டபிள்யூக்கு போகுது. இசட் கேன்சல் ஆகி எக்ஸ்லேருந்து டபிள்யூக்கு போகும். அதுக்கப்புறமேட்டு ஹெச் காம்போசிட் ஜி காம்போசிட் எஃப்னு சொல்லும்போது முதல்ல என்ன பண்ணணும்னா எஃபோட வேல்யூ எடுக்கணும். எஃபோட வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது? எக்ஸ்லேருந்து ஒய் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ஹெச் காம்போசிட் ஜியோட வேல்யூ ஒய்லேருந்து டபிள்யூக்கு போகுது. ஒய் கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ்லேருந்து டபிள்யூக்கு போகும் அப்படின்ற மாதிரி வரும் சரியா. சரி, இப்போவே இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. x2w அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இன்னும் சில விஷயங்கள் பண்ணணும். அதை நம்ம முதல்ல என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அசியூமிங் y is equal to f of xன்னு கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ வந்து எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போகுது. இது ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸுங்கிற செட் இருக்குது, ஒய்ங்கிற செட் இருக்குது, எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா. ஸோ கேபிட்டல் எக்ஸ்லுங்கிற செட்லேருந்து நீங்கள் ஸ்மால் எக்ஸ் எடுத்து ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒய்ன்னு கிடைக்கும். பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். இப்போ ஜிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குன்னா ஜிங்கிற ஃபங்க்ஷன் ஒய்க்கும் இசட்டுக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜி ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட். ஜி ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட். அதே மாதிரி ஹெச்சுங்கிற ஃபங்க்ஷன் இசட்லேருந்து ஹெச்சுங்கிற ஃபங்க்ஷன் இசட்லேருந்து டபிள்யூ அப்படிங்கிற செட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இசட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு சின்ன எலிமெண்ட் வச்சுப்பீங்க, டபிள்யூவில் ஒரு சின்ன எலிமெண்ட். இப்போ ஹெச் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ. ஹெச் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூன்னு வரும். புரியுதா? அதாவது இந்த எலிமெண்ட்டில் நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இது கிடைக்குது. ஹெச் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூன்னு வரும். சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜி காம்போசிட் எஃப்ங்கிறத கண்டுபிடிக்கிறேன். இங்கே இருக்குல்ல, இதான் அந்த ப்ராக்கெட்டில் இருக்குதுல்ல, அதை கண்டுபிடிக்கிறேன். ஜி காம்போசிட் எஃபோட வேல்யூன்னு சொல்லும்போது இது கூட என்ன பண்ணுவீங்க? எக்ஸுன்றதை கூட சேர்த்து எழுதுவீங்க. இப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்னது? ஒய். கரெக்டாக, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஒய். அப்போ ஜி ஆஃப் ஒய் பாருங்கள், ஜி ஆஃப் ஒய்யோட வேல்யூ இசட்டுன்னு வருது. ஸோ இசட்டுன்னு வரும் சரியா. அப்போ இங்கே பாருங்கள், ஹெச் காம்போசிட் ஜி காம்போசிட் எஃப்ங்கிறத எடுத்துக்கலாமா? இதில் ஹெச் காம்போசிட் ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இது ரெண்டுத்தை மட்டும் தனியாக ஒன்று எழுதுவோம். ஹெச் ஆஃப் ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து இசட். அப்போ ஹெச் ஆஃப் இசட்டுன்னு வரும். ஹெச் ஆஃப் இசட்டோட வேல்யூ என்னது? டபிள்யூ. ஸோ டபிள்யூன்னு வந்திருக்கும். புரிஞ்சுதா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூஃப் பண்ணலாம். ரைட் ஹேண்ட் சைடு ஹெச் காம்போசிட் ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா?
ஸோ இதில் வந்துட்டு ஹெச் காம்போசிட் ஜி எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது வரும். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன போடலாம், ஒய்ங்கிறத போடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கணும். ஹெச் ஆஃப் ஜி ஆஃப் ஒய்ன்றது வரும். ஜி ஆஃப் ஒய்யோட வேல்யூ இசட்னு வரும். ஜி ஆஃப் ஒய்யோட வேல்யூ இசட். இப்போ ஹெச் ஆஃப் இசட்டோட வேல்யூ என்னது, டபிள்யூ. ஸோ டபிள்யூ நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட் பண்ணும்போது டபிள்யூ வந்தது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்படி பண்ணும்போது டபிள்யூ வந்தது. ஓகேவா? ஸோ அதனால் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் அசோசியேட்டிவ்னு சொல்கிறோம். சரியா? ஸோ பேசிக்காக இது வந்துட்டு நம்ம ஃபுல் செட்டு படி சொல்கிறது. ஓகே, செட்டு படி நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கிறது இது ரெண்டும் அசோசியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு நம்ம அதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை கன்சிடர் பண்ணுறோம். y = f of x அந்த மாதிரி கன்சிடர் பண்ணி அதில் முதல்ல ஜி காம்போசிட் எஃப்பை கண்டுபிடிச்சி அது கூட ஹெச் காம்போசிட் பண்ணும்போது டபிள்யூ வருது. அதுக்கப்புறம் ஹெச் காம்போசிட் ஜி ஆஃப் காம்போசிட் எஃப்னு பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் முதல்ல பண்ணி அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒய்ன்னு வருது, டபிள்யூன்னு வருது. ஸோ காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் அசோசியேட்டிவ்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல். தேங்க்யூ.